கவர்னன்ஸ் நேரடியா பார்த்து அனுபவிச்சுக்கோங்க. வள்ளல் குணம், அருகிலிருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பெரிய நடிகர்கள் இருந்து சமீபத்தில் வந்த நடிகர் வரை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதையும் அன்பையும் முக்கியத்துவத்துவம் கொடுக்கின்ற உன்னதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டோம். நாங்க தைரியத்தின் உச்சம், வீரன், எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். நடிகர் சங்கத்துக்கு ஒரு தலைவருங்கிற முறையில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய தலைவரா இருந்தார். எல்லாரையும் சமமா மதிப்பார். அவருடைய தாரக மந்திரமே எப்ப பார்த்தா நல்லா இருக்கியான்னு கேட்கறத விட சாப்பிட்டியான்னு தான் கேட்பார். சாப்பிட்டு போ. ஒரு வீட்டுக்கு பல முறை போயிருக்கேன். அண்ணிய கூப்பிட்டு சாப்பிட வச்சுதான் போவார். சொல்வாக்கு தவறாதவர். அதனால இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு அவருக்கு தலைவா தலைவான்னு கூப்பிட்டு இருக்கு. லைஃப்ல மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நான் அவரோட ஒரே ஒரு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. கண்டுவிட போகுதையா சில காரணங்களால அந்த படம் வாய்ப்பு தவறிடுச்சு. அதுக்காக என்னை விட அதிகமா வருத்தப்பட்டவர் கேப்டன் தான். வாய்ப்பு வரும் தாமோ, உனக்குன்னு ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் அவருடைய ரசிகர்கள் தான். ஆனா அவர் என்னுடைய ரசிகர். என்னோட மிமிக்ரி கலைக்கு அப்படிப்பட்ட ஒரு ரசிகர். நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்காக ஒரு தடவை நாங்கெல்லாம் ஒட்டுமொத்த நடிகர்களையும் ஒன்னா சேர்த்து வெளிநாடு கூட்டு போனார். ரொம்ப கஷ்டம் அது ஒன்னா சேர்க்கிறது. மிகப்பெரிய நடிகர்களை ஒன்னா சேர்த்து கூட்டு போய் சாதனை படைத்தவர். அப்போ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிமிக்ரி பண்றதுக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப டைம் கம்மியா இருக்காங்க. அதை பெருசா போக்கஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அவருக்கு 1000 வேலை. ஆனாலும் அந்த லிஸ்ட பார்த்து என்னுடைய நேரத்தை எப்படியாவது கூட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். அவசியம் இல்லை அவர் அதை பண்ணணும். என்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு அப்ப ரேவதி மேடமுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டு ஒரு ஐடியாலஜி கொடுத்து அப்பதான் அந்த ரேவதி அம்மா மிமிக்ரி பண்ற மாதிரி பண்ண வச்சு பின்னாடி நான் இருந்தேன். கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, நான் பண்ணல, இதெல்லாம் தாமதம் பண்ண. அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த 2 நிமிஷத்துல என்ன மேடை ஏறி ப்ரோக்ராம் பண்ண வச்சார். இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிலாம் எனக்கு எடுத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு சாதாரண நடிகர். அது மட்டும் இல்ல, இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது, கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கணும். இந்த சஸ்பென்ஸை காப்பாத்தி உனக்கு எனக்கு ரேவதிக்கு மட்டும்தான் தெரியணும்னு இந்த மைக் சிஸ்டம் வரைக்கும் எனக்கு உதவி பண்ண கொடுக்கறத கத்து கொடுத்த. கொடுக்கறதே தெரியக்கூடாது தாமு. கடைசியா அவரை நான் பார்த்தது எங்க மகாகுரு டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய இறப்பன்னைக்கு தான் பார்த்தேன். அங்க அருகில் இருக்கும்போது அண்ணியும் கேப்டனும் அங்க பார்த்தேன். ஒரு குழந்தை மாதிரி கலாம் சார் பார்த்து பார்த்து கதறனதை நான் பார்த்தேன். அன்னைக்குதான் நான் கடைசி அவரை நான் பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் பார்த்தேன். எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காகவும் வாரி வாரி கொடுத்தவர் அவருடைய ஆரோக்கியத்தை விட்டுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஆரோக்கியம் கை கொடுத்ததுனா இந்நேரம் ஒரு பெரிய தலைவர். அவருடைய ஆன்மா பூர்ண சாந்தி அடையட்டும். அவருடைய ஆன்மா தெய்வீக நிலையில இப்ப இருக்கு. தொண்டர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. முக்கியமா அன்னிக்கும் குழந்தைகளுக்கும் அவருடைய மச்சான் அவர்தான் ஆறுதல் சொல்லணும்.
இந்த புனித ஆத்மா பூர்ண அமைதி அடையட்டும். அவர் புகழ் நீடூடி வாழ்க. என்றென்றும் அவருடைய எங்களுக்கு கொடுத்த அறிவுரை, அந்த பாடங்களை தொடர்ந்து நாங்கள் பின்பற்றுவோம். புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆன்மா நீடூழி வாழ்க. போயிட்டே இருக்கு சார், வேகமா வாங்க.